இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, மாமா, என்னாச்சுமா? ரெண்டு பேரும் டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க. நீங்க ஏதோ யோசனையா இருக்கீங்கன்னு தெரியுது. ஏதாச்சும் சொல்ல வரணும்னா சொல்லுங்க, எதுக்கு தயங்குதீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம அறிவு வேலைக்கு தான் போகணும்னு பெருசா ஒன்றும் அவசியம் இல்ல. ஊர்ல ஊர்பட்ட சொத்து கிடக்கு, அத அவன் பாத்துக்கிட்டாலே போதும். உங்க சொத்தை பாத்துக்கவா அவரை படிக்க வச்சீங்க? என்ன பெரியப்பா இது? எங்க குடும்பத்துல சாதாரண ஆக்சிடென்ட்டுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்ல பரணி. ஆனா என் பையன் என்னடானா கொலை குத்தத்துல ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டான். அத்தை, அதான் அவர் மேல தப்பு இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அது இல்லம்மா, என்னமோ எங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொந்த பந்தத்தோட ஊர்ல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதேன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சம்பந்தி? பேசாம அறிவும் ரத்னாவும் எங்க கூடவே வந்துடட்டும். ஊருக்கு போயிட்டு எல்லாருமா நிம்மதியா இருந்துகிட்டு ஒரு விவசாயத்தை பாத்துக்கிட்டு நாங்க காலத்தை ஓட்டிக்கிறோம். என் பையன் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவன் வந்ததும் வேலையை ரிசைன் பண்ண சொல்லிடுறேன். ரத்னாவையும் ரிசைன் பண்ண சொல்லிடுங்க. ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா ஊருக்கு போயிடுறோம். அதத்தான் சொல்ல வந்தோம்.